வணக்கம் செல்லங்களே. இன்னைக்கு நம்ம என்ன படிக்க போறோம் தெரியுமா? உயிரெழுத்துக்கள். உயிரெழுத்துக்கள் அப்படின்னா என்ன? இங்க பாருங்க. என் கையில ஒரு செடி இருக்கு. இந்த கையிலயும் ஒரு செடி இருக்கு. இந்த செடி பாருங்க நல்ல காஞ்சி போயிருக்கு. இந்த செடி பாருங்க ஃப்ரெஷ்ஷா இருக்கு. இந்த செடி ஏன் காஞ்சிருக்குன்னா இதுக்கு உயிர் இல்ல, வாடி போச்சு. இதுக்கு உயிர் இருக்கு, நல்ல ஃப்ரெஷ்ஷா இருக்கு, ஜீவனோட இருக்கு. அது மாதிரிதான் நம்ம தமிழ் மொழி இருக்குல்ல, தமிழ் மொழி ஜீவனோட இருக்கணும் அப்படின்னா அதுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய எழுத்துக்கள் தான் உயிரெழுத்துக்கள். உயிரெழுத்துக்கள் மொத்தம் 12 இருக்கு. உயிரெழுத்துக்கள் எத்தனை அப்படின்னு கேட்டா நீங்க என்ன சொல்லணும்? 12 சொல்லணும். உயிரெழுத்துக்கள் 12. அந்த 12 உயிரெழுத்துக்களும் என்னென்ன படிக்கலாமா? இது ஆ, ஆ, இ, ஈ, உ, ஊ, ஏ, ஏ, ஐ, ஓ, ஓ, ஔ. மொத்தம் 12 எழுத்துக்கள் இருக்கா? இந்த உயிர் எழுத்துக்கள் ஒவ்வொன்றுக்குமே ஒரு ஒலி இருக்குது. அந்த ஒலி எப்படி வந்தது? அது நம்ம வாழ்க்கையோட ஒத்து போகக்கூடிய ஒலிகள். அந்த ஒலி என்ன? படிக்கலாம். அந்த ஒவ்வொரு எழுத்துக்களுடைய ஒலியும் நம்ம வாழ்க்கையோட எப்படி பொருந்தி போகுது பார்க்கலாமா? இது என்ன? ஆ, அப்படித்தானே. இப்ப அம்மா இருக்காங்க, குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டுறதுக்காக வராங்க. இப்படி வாய்க்கிட்ட கொண்டு வந்தோடனே என்ன சொல்லுவாங்க? ஆ சொல்லு அப்படி சொல்லுவாங்க. நம்ம எல்லாரும் என்ன சொல்லுவோம்? ஆ அப்படி சொல்லுவோம். அந்த ஆ சவுண்ட் தான் என்னது? இந்த எழுத்துக்கு. அடுத்து பாருங்க. ஆ, இதே மாதிரிதான் அம்மா சாப்பாடு ஊட்டி விடுறாங்க. குழந்தை என்ன பண்ணிருச்சு? கையில கடிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்க. அம்மா என்ன சொல்லுவாங்க? ஆ வலிக்குது அப்படின்னு கையை எடுப்பாங்களா? அம்மா என்ன சொன்னாங்க? ஆ அப்படி சொன்னாங்களா? அதுதான் ஆ. குழந்தை பாக்கும் அம்மா எவ்வளவு பெரியவங்க, சின்னதா கடிச்ச உடனே இப்படி அழுதாங்க அப்படின்னு ஈ அப்படின்னு சிரிக்கும். குழந்தை சிரிக்குமா? எப்படி சிரிக்கும்? ஈ அப்படி சிரிக்கும். அதுதான் என்னது? ஈ. இப்போ நீங்க பாத்திருக்கீங்களா? அம்மா இடுப்புல குழந்தைய வச்சுட்டு சாப்பாடு ஊட்டிட்டே இருப்பாங்க. அந்த குழந்தை வாயில இப்படி வச்சுக்கிட்டே இருக்கும். அம்மா கையில சாதம் இருக்கும். இத பார்த்து நம்மளும் கொஞ்சம் சாப்பிடலாமே அப்படின்னு ஒரு ஈ அங்க இருந்து அப்படியே பறந்து வரும். அது என்னது? ஈ. ஆ சொல்லும் போது அம்மா சாப்பாடு ஊட்டுறதுக்காக ஆ சொல்லுவோம். கடிச்சிட்டாங்க, சின்ன வலி வந்துச்சுன்னா என்ன சொல்லுவோம்? ஆ சொல்லுவோம். சிரிக்கும் போது ஈ அப்படின்னு சிரிப்போம். ஒரு ஈ பறந்து வந்துச்சுன்னா என்ன சொல்லுவோம்? ஈ அப்படின்னு அதை தட்டி விடுவோம். ஆ, ஆ, இ, ஈ. அடுத்து என்னது? உ. ஒரு சின்ன பாட்டு உண்டு, உங்களுக்கு தெரியுமா? அம்மா இந்த ஊ ஊ ரொம்ப வலிக்குது அப்படின்னு ஒரு பையன் அவங்க அம்மாட்ட சொல்லுவான். ஊனா சின்ன புண்ணு, இந்த புண்ணு இருந்துச்சுன்னா அது என்ன பண்ணும்? வலிக்கும். அம்மா எனக்கு ஊ இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஊ அப்படின்னா என்னது? இந்த புண்ணோட வலியை தாங்க முடியாம அந்த புண்ணு, அந்த காயம் இருக்குல்ல, அதை ஊ அப்படின்னு குழந்தைங்க சொல்லுவாங்க. அந்த சவுண்டு இந்த எழுத்துக்கு தான் வரும். ஊ. அடுத்த எழுத்து ஊ. ட்ரெயின் பார்த்திருக்கீங்களா எல்லாரும்? ட்ரெயின் எப்படி சத்தம் போடும்? அப்படி ஊன்னு சவுண்ட் போட்டுட்டு போகுமா ட்ரெயின்? அதுதான் ஊ. நம்ம ஊதும் போது என்ன சவுண்ட் வரும்? ஊ. அடுத்தது ஏ. நம்ம நடந்து போயிட்டு இருக்கோம், தெரியாம யாரோ இடிச்சுட்டாங்க. நம்மள இடிச்சுட்டு அவங்க பாட்டுக்கு போனாங்கன்னு வச்சுக்கோங்க, எப்படி கூட ஏய் பாத்து போ தெரியாதா அப்படி சொல்லுவாங்களா? பக்கத்துலதான் போறாங்க, இடிச்சுட்டு போறாங்க, ஒரு சாரி கூட சொல்லாம போறாங்க. ஏய் பாத்து போ தெரியாதா அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த ஏ அப்படின்னு கூப்பிடுற சவுண்ட் தெரியாதவங்கள ஏ. அடுத்தது ஏ. இந்த ஏ சவுண்ட் என்னன்னா தள்ளி நிக்கிறாங்க. ஏ அப்படின்னு கூப்பிட்டது ஏ அப்படின்னு நீட்டி ஒலிக்கும். அதுதான் என்னது? ஏ. அடுத்தது ஐ. உங்களுக்கு எல்லாம் ஐஸ்கிரீம் சாப்பிட பிடிக்குமா? அப்பா வீட்டுக்கு வராங்க, உங்களுக்கு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. பார்த்த உடனே என்ன சொல்லுங்க? ஐ ஐஸ்கிரீம் அப்படி ஆச்சரியப்படுவீங்களா? அந்த ஆச்சரியம் தான், அதுக்குள்ள சவுண்ட் தான் ஐ. என்னது? ஐ. அடுத்து பாருங்க ஓ.
நம்ம ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கோம். கீழே வந்து யாராவது கண்ணு தெரியாதவங்க, வாய் பேச முடியாதவங்க, நடக்க முடியாதவங்க யாராவது உட்கார்ந்து இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப அம்மா சொல்லுவாங்க, பாவமா அவங்களுக்கு பார்க்க முடியாதவங்க, நம்ம அவங்களுக்கு சின்ன உதவிக்காக ஏதாவது ரூபாய் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. அப்போ அது வந்து அம்மா நமக்கு சொல்லி தர்றாங்க. அவங்க வந்து கஷ்டப்படுறாங்க, பார்க்க முடியாம கஷ்டப்படுறாங்க. அப்ப நம்ம என்ன சொல்லுவோம், ஓ அப்படியா அப்படி சொல்லுவோமா? ஓ அதுதான் என்னது ஓ. அடுத்து பாருங்க. ஓ இப்போ ஏதோ ஒரு துன்பம் வந்துருச்சு. அந்த துன்பத்துல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு சின்ன ஐடியா கிடைச்சது. ஓ இப்படி பண்ணலாமே அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. ஓ அதுதான் என்னது ஓ. அடுத்து நீங்க உங்க அக்கா அல்லது அண்ணன் அல்லது தம்பி தங்கச்சி கூட விளையாடிட்டு இருக்கீங்க. கண்டு விளையாடிட்டு இருக்கீங்க. ஒரு ஆள் ஒளிஞ்சிருக்காங்க, ஒரு ஆள் வந்து தேடி வராங்க. நீங்க வந்து ஒரு திட்டம் வச்சுக்கிட்டீங்க. கிட்ட வரட்டும் நான் இப்ப பயம் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்க அக்கா வந்து உங்களை தேடி வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க எப்படி பயம் காட்டுங்க? அவுட் அப்படி சொல்லி பயம் காட்டுவீங்களா? அந்த எழுத்து தான் ஓ. சொல்லுங்க. ஓ இப்ப பாருங்க. ஆ அம்மா சாப்பாடு விட்டுறாங்க. ஆ வலி வந்துருச்சுன்னா ஆ. சிரிக்கும் போது ஈ. ஈ பறந்து வந்துச்சுன்னா ஈ. ஊ சின்ன காயம். ஊ ஊதக்கூடிய சவுண்ட். ஏ தெரியாதவங்கள கூப்பிடுறது. தெரியாதவங்க தள்ளி நின்னாங்கன்னா ஏ. இது என்னது ஐ. ஆச்சரியமா நமக்கு ஏதாவது பிடிச்சது கிடைச்சிருச்சுன்னா ஐ அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது ஓ. அடுத்தது என்னது ஓ. ஓ நம்ம எதுக்கு சொல்லுவோம்? ஏதாவது ஒரு தெரியாத விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். ஓ இதுவே நமக்கு ஏதாவது ஒரு ஐடியா கிடைச்சுன்னா ஓ. அடுத்து என்னது ஓ பயம் காட்டுறதுக்காக. படிச்சாச்சா 12 எழுத்துக்களும் அதனுடைய ஒலிகளும் திரும்ப ஒரு தடவை. அ ஆ இ ஈ உ ஊ ஏ ஏ ஐ ஐ. ஐன்னு சொல்லக்கூடாது. ஐ வந்து கொஞ்சம் அழுத்தி சொல்லணும் நெடில். சரியா? ஐ ஓ ஓ ஔ. இத ஒரு பாட்டா பாடலாமா? அப்ப ஈஸியா ஞாபகம் இருக்கும்ல. அ ஆ இ ஈ உ ஊ ஏ ஏ ஐ ஓ ஓ ஔ. என் கூடவே சொல்லுங்க. அ ஆ இ ஈ உ ஊ ஏ ஏ ஐ ஓ ஓ ஔ. நம்ம கொஞ்சம் ஒவ்வொரு ஒலிக்கும் சின்ன சின்ன கதை படிச்சோம்ல, சின்னதா ஆக்ஷன் வச்சு படிக்கலாம். அ ஆ இ ஈ உ ஊ ஏ ஏ ஐ ஓ ஓ ஔ. இன்னொரு தடவை. அ ஆ இ ஈ உ ஊ ஏ ஏ ஐ ஓ ஓ ஔ. சரி உயிரெழுத்துக்கள் படிச்சாச்சு. இந்த வீடியோல மீண்டும் சந்திக்கலாம்.